எத்தனையோ விலங்குகளும், பறவைகளும் ஊர்ல இருக்கு. ஆனா, பொதுவாவே மனுஷங்க பாத்தீங்கன்னா, நாய்ங்கலாம் ரொம்பவே ரசிப்பாங்க. அதுலயும் குறிப்பா நாய்க்குட்டிங்கன்னா, கேட்கவா வேணும்? கோழி குண்டு மாதிரி கண்ணு, அழகா குட்டி குட்டியான பாதங்கள், அப்படியே பொசு பொசு பொசுன்னு தோலு, அப்படியே வால ஆட்டிக்கிட்டு நம்ம கால சுத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து கொஞ்சணும்னு கண்டிப்பா தோணும். சின்ன வயசுல எனக்குமே நாய்க்குட்டினா ரொம்ப ஆசை. எங்க அம்மாட்ட போய், "அம்மா எப்படியாச்சும் ஒரு நாய்க்குட்டியாச்சும் வாங்கி குடுத்துருங்கம்மா. நான் எப்படியாச்சும் அத கண்டிப்பா வளர்த்திருவேன்." அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா, "உன் ஒருத்திய வளர்த்துறதே எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது. இதுக்கு மேல இன்னும் ஒரு நாய்க்குட்டியெல்லாம் வாங்கி வளர்த்தி நம்மனால ஆவாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரேட் இன்சல்ட் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு கேட்கிறப்போ. ஆனா, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நிஜமாலுமே என்ன வளர்க்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, நான் நாய் வளர்த்துன கதைய தான் விடுங்க. ஆனா, நாய்க்குட்டிங்கள வளர்த்தணுங்கிற ஆசை மட்டும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கும். நம்ம செவத்து குட்டீஸுக்குலாம் எப்படி? உங்களுக்கும் நாய்ங்கன்னா பிடிக்குமா? என்ன, ஏது அப்படின்னு மறக்காம உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. நாய்க்குட்டிங்க அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம, நன்றியோடையும், விசுவாசத்தோடையும் இருக்கும். உலகம் முழுக்கவே நன்றின்னா நாய் அப்படின்னு தான் உருவகப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நம்ம ஏதாச்சும் ஒரு வடிவத்துல பார்த்தோ, கேட்டோ, படிச்சோ இருப்போம். அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான கதையத்தான் இன்னைக்கு கேட்க போறோம். அந்த கதை ஹச்சியோடது. ஹச்சி நம்ம உள்ளூர் நாய் கிடையாது. அது ஜப்பானோட டோக்கியோவுல இருந்தது. அதுவும் இப்போ ஒரு 5, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி. 1923ல நவம்பர் மாசம் 10ஆம் தேதி நம்ம ஹச்சி பொறந்துச்சு. இத வாங்குனவரு பாத்தீங்கன்னா, டோக்கியோ பல்கலைக்கழகத்துல பணிபுரியிற ஒரு பேராசிரியர். அவரோட பேரு ஹிடேசபுரோ யூனோ அப்படிங்கிறது தான். அப்பவே 30 யென் குடுத்து வாங்குன இவரு, அந்த நாய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூலியமா 20 மணி நேரம் பயணம் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஹச்சி வர்றதுக்கு முன்னாடியே இவருகிட்ட ஏற்கனவே 2 நாய்கள் இருந்திருக்குது. பார்த்தா நாய் பிரியரா இருந்திருப்பாரு போல. அது மட்டும் இல்ல, ஹச்சின்னா 8 அப்படின்னு ஜப்பானிய மொழியில அர்த்தம். அது மட்டும் இல்லாம 8ங்கிற எண் அங்க அதிர்ஷ்டத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதனாலயே தன்னோட நாய்க்கு ஹச்சி அப்படின்னு பேர் வச்சாரு. கோ அப்படிங்கிறது பின்னாடி விகுதியா வந்த பேரு. இப்ப நம்ம ஊர்ல சுப்பிரமணிய பாரதிய பாரதியார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெருந்தலைவர் காமராஜ காமராஜர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மரியாதை நிமித்தமான ஒரு விகுதியா தான் ஹச்சிகோ அப்படிங்கிற வார்த்தையில வர்ற கோ அப்படிங்கிறதா இருக்கும். ஹச்சிகோவுக்கு இவர் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு வித்தியாசமான பழக்கம். அது என்னன்னா, நம்மளோட யூனோ பேராசிரியர் எப்பவுமே காலையில பல்கலைக்கழகத்துக்கு போக ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு வந்துதான் கிளம்புவாரு. ஆனா ஹச்சி வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த பழக்கத்துல ஒரு சின்ன மாற்றம். அது என்னன்னா, தினமும் காலையில ஹச்சியும் வாசல்ல இருந்து ரயில்வே நிலையத்துக்கு வரைக்கும் கூடவே பேராசிரியரோட வரும். அங்க வந்துட்டு பேராசிரியரை வழி அனுப்பி வச்சுட்டு அங்க இருக்கிற குழந்தைங்களோடையும் பாதசாரிகளோடையும் விளையாடிட்டு யாராச்சும் பிரியப்பட்டு கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சாயங்காலம் பேராசிரியர் வர்ற வரைக்கும் காத்திருந்து கூடவே குதிநட போட்டுக்கிட்டு வருமாமா. இந்த பழக்கம் சுமார் 16 மாசங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் தவறாம பேராசிரியர் கூடவே ஹச்சிகோவும் போயிட்டு வருமாமா. நினைச்சு பாருங்க, நம்மள தினமும் பள்ளிக்கூடம் போறதுனாவே சில சமயம் காலையில நேரம் கழிச்சு எந்திரிச்சிடுறோம். ஆனா பேராசிரியர் கூட போறதுக்கு ஹச்சிக்கு தான் ஆர்வமும் ஆசையும் அதிகம். ஹச்சிக்கும் ஒரு சின்ன அதிர்ச்சி, சின்னதில்ல பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, நம்மளோட பேராசிரியர் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு தவறிடுறாரு. மனுஷங்களுக்கு சொன்னா புரியும், வாயில்லா ஜீவன்கள் அப்படி இல்ல இல்லையா? 3 நாளு சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இல்லாம ஷிபுயா ரயில் நிலைய வாசல்லயே ஹச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சாமா. பாவம் அதுக்கு பேராசிரியர் இருந்தது தெரியவே இல்ல. சரி அப்பவும் போல நம்ம நாயி பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா நாயுமே வந்து வளர்த்தவங்க கிட்ட ரொம்ப விசுவாசமாவும் நன்றியோடையும் இருக்கும். அது அப்படி நின்னுட்டு இருக்குதுன்னு எல்லாரும் சாதாரணமா கடந்து போய்க்கிட்டாங்க. ஆனா அப்படி நின்னுட்டு இருக்கிற நாய் சாதாரணமானது இல்ல அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியவே இல்ல.
அன்னையிலிருந்து பேராசிரியர் இறந்தது தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனா ஒவ்வொரு நாளும் பேராசிரியர் திரும்ப வருவாருன்னு சொல்லிட்டு, ரயில் நிலைய வாசல்லயே அது காத்துக்கிட்டே இருந்தது. அந்த பாசம் பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் இருந்திருக்குதுன்னு. ஹச்சிய எல்லாரும் அன்பா வரவேற்கல. சில பேர் வந்து அதுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கறதோ, இல்ல நல்லபடியா பாத்துக்கிறதுனோ இருந்தாலும், போறவங்க வர்றவங்கள்ல வெகு சில பேர் பாத்தீங்கன்னா, குழந்தைகள் உட்பட அத கல்லால அடிச்சோ, ஓட விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, மழையோ, வெயிலோ, இல்ல கல்லுல அடிக்கிறாங்களோ, தொரத்துறாங்களோ, எதையுமே கண்டுக்காம, எத பத்தியும் கவலைப்படாம, ஹச்சி மட்டும் பேராசிரியருக்காக காத்திருக்கிறத நிறுத்தவே இல்ல. ஏன்னா, ரெகுலரா ஒரு இடத்துக்கு போறவங்க, வர்றவங்க தினமும் ஒரு நாய் காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து யோசிப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான். இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா, ஜப்பான் முழுக்க ஹச்சி எப்ப பிரபலமாச்சு தெரியுமா? அது ஒரு பத்திரிக்கையில 1932வது வருஷம் ஒரு செய்தியா பிரசுரமாச்சு. ஜப்பானிய நாட்ட சேர்ந்த நாய்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு சங்கம் இருந்தது. அதனோட தலைவர் அந்த நாய் எவ்ளோ நன்றியோடையும், விசுவாசத்தோடையும் இருக்குது அப்படின்னு. அந்த செய்திய பிரசுரம் பண்றாரு. ஒரு நாய் தன்னை வளர்த்துனவருக்காக வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்க இந்த கதை பலரோட இதயத்தையும் கவர்ந்துச்சு. இது ஜப்பான் நாட்டுல இருந்த பல்வேறு மக்களையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்குனதோட மட்டும் இல்லாம, நம்ம ஹச்சிய தத்தெடுக்கிறதுக்கு பல பேர் முன் வந்தாங்க. ஆனாலும் கூட ஹச்சி யாரோடையும் தங்கவே இல்ல. பல பேர் கை மாறினாலும், இறுதியா பேராசிரியரோட முன்னாள் தோட்டக்காரன் வீட்ல தான் அது கடைசியா வாழ்ந்து வந்துச்சு. எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு மாறினாலும், அது ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு வர்றத மட்டும் நிறுத்தவே இல்ல. 1934ல நம்ம ஹச்சியோட நன்றி உணர்ச்சிய பாராட்டுற விதத்திலயும், கௌரவிக்கிற விதத்திலயும், ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு முன்னாடியே ஒரு வெண்கல சிலை வந்து அன்னைக்கு நிறுவப்பட்டுச்சு. பிற்காலத்துல போர் காரணங்களுக்காக அந்த சிலைய உருக்குனாலும், அதுக்கப்புறமா பொதுமக்கள் நன்கொடை மூலியமா திரும்பவும் அந்த சிலைய வச்சுட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, பல்வேறு கதைகள்லயும், தொலைக்காட்சி தொடர்கள்லயும், படங்கள்லயும் கூட இந்த ஹச்சி அப்படிங்கிற நாய பத்தியும், இதனோட கதையும் வராம இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம, இந்த சிலைங்கிறது ஒரு நாயின் சிலை அப்படிங்கிறத தாண்டி, ஒரு மனிதர்பால் தன்னோட விசுவாசத்தையும், நன்றி உணர்ச்சியும் அந்த நாய் காமிச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா, அது இன்னைக்கும் திகழ்ந்துகிட்டு வருது. யோசிச்சு பாருங்க. வெறும் 16 மாச பழக்கம்தான். அந்த நாய் குட்டியா தான் இருந்திருக்கும். அந்த பேராசிரியருக்கு ஏற்கனவே 2 நாய்ங்க இருந்திருக்கு. ஆனாலும் கூட ஹச்சிக்கு அவர் மேல ஒரு தனி பிரியம். அவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் ஒரு நாள் விடாம திரும்ப திரும்ப தினமும் எந்த நம்பிக்கையில அவருக்காக ரயில் நிலைய வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தது. சில பேர் அடிச்சு துரத்தி இருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயும் தன்னோட நம்பிக்கைய அது விடவே இல்ல. தனக்காக என்னைக்காச்சும் ஒரு நாள் பேராசிரியர் வருவார் அப்படின்னு அது காத்துக்கிட்டே இருந்தது. இந்த அன்பு தான். அந்த சிலைய இப்பவும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் கடந்து போய்க்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா கடந்து போறவங்க மனசுல 10 பேர் இல்லனாலும் ஒருத்தர் நினைச்சா கூட அந்த அன்பு எத்தன மாற்றத்த உண்டு பண்ணும். அதனால உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் மீறி சின்ன சின்ன அன்பான செய்கைகள் மூலியமா தான் இந்த உலகம் அழகா மாறுது. நிஜக்கதை கொஞ்சம் சோகம்தான். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனல் காஃபார் கதைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.